எடுத்துக்கொள்ளுவோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எனக்காக ஒரு மைக்கில் வாசிச்சிங்கன்னா, பக்கம் சொல்லணும், எந்த ஏற்பாடுன்னு சொல்லணும், சொல்லி எல்லாரும் எடுத்துக்கொண்ட பிறகு வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை மைக்கில் வாசிப்பாங்க. எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்போம். புதிய ஏற்பாடு பக்கம் 247. பக்கம் 247 எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் எடுங்க. எடுத்தீங்களா? இருங்க ஐயா, எல்லாரும் எடுத்தாச்சா? இருங்க ஐயா, கொஞ்சம் நான் சீக்கிரமாவே செய்தியை முடிக்கிறேன் ஐயா. உங்க அவசரம் புரியுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஐயா. எடுத்தீங்களா? எல்லாரும் எடுத்தீங்களா? 247 வேகமா எடுங்க. 247ஆம் பக்கம் புதிய ஏற்பாடு. சீக்கிரம் எடுங்க, இன்னும் சறுக்கு பொறுக்குன்னு சத்தம் கேட்கக்கூடாது. ஆமாம், எச்சி தொட்டிலாம் பைபிளை பிரிக்கக்கூடாது. அதெல்லாம் வாங்கி 1 மாதம் 2 மாதத்துல பிரிச்சிடணும் அதெல்லாம், சரிங்களா? ஆமே, நான் இன்னும் 10 வருஷமாயும் பைபிள் பேஜ் ஒட்டின்னு இருக்குன்னா என் ஆத்மா மண்ணோடு உலகத்தோடு ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? ஆமே, தோத்திரம். வாசிக்கலாமா? 247 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 3:17 வாசிங்கக்கா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. ஆங்கில வேதாகமம் இப்படியாய் சொல்லுகிறது, now the Lord is that spirit and where the spirit of the Lord is there is liberty. நட்டி சத்தமா சொல்லுங்க, லிபர்ட்டி, அதாவது விடுதலையின் ஆவியானவர். ஆமென் சொல்லுவீங்களா? நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வமாகிய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியான தேவன். அல்லேலூயா. அவர் மாம்சமாகி நம் மத்தியில வந்தார். அல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள எந்த ஒரு குழப்படியும் நமக்கு இருக்கக்கூடாது. அது என்ன எடுத்துக்காட்டு வேணாலும் சொல்லுங்க, எப்படி வேணாலும் சொல்லுங்க, 3 பேரும் ஒன்றாய் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நமக்கு நம்ம குறிவு மூளைக்கு புரியணுன்றதற்காக தான் தேவன் திரித்துவ தேவனாக, திரியேக தேவனாக நம்ம மத்தியில் அவர் வெளிப்பட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்க? நிறைய பேர் யெகோவா விட்னஸ்காரங்க சுத்துறாங்க, ஒன்லி ஜீசஸ்காரங்க சுத்துறாங்க, பல பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? நம்ம உஷாரா இருக்கணும். ஆமென். நமக்கு ஒரே தெய்வம் தான், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியா இருக்கிறார். இவர் தான் அவரா, அவர் தான் இவரான்லாம் இந்த கேள்விக்கே போகக்கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? இதெல்லாம் எந்த குழப்படியுமே நமக்குள்ள என்னைக்குமே வரக்கூடாது. ஆமென். யாராவது அப்படி வந்து இயேசு தான் தெய்வம், பிதா தான் தெய்வம், ஆவியானவர் வெறும் பவர் தான் அப்படி இப்படின்னாங்கன்னா உஷாராயிடணும். நீங்கள் நானே எஸ்கேப் ஆயிடணும். ஆமென் சொல்லுவீங்களா? இன்னும் ஒரு சிலர் ரோமன் கத்தோலிக்க எங்க அம்மா மாருங்க ஐயா மாருங்க திருப்பீங்க, அம்மா இல்லாம புள்ள வந்துட்டாங்களா அப்படின்னா அன்னை மரியாளுக்கு கொடி தூக்க கூடாது. உங்க அம்மாவை படைச்சதே, எங்க அம்மாவை படைச்சதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். என் ஆண்டவர் தேடி வந்தனால தான் எங்க அம்மா அன்னை மரியாளு பேர் பெற்றவளாய் கிருபை பெற்றவளா இருந்தா. அதனாலதான் அம்மாவை பார்த்து தேவதூதன் சொல்றாரு கிருபை பெற்றவள்ன்ற. ஆமென். கர்த்தருடைய கண்கள்ல இரக்கம் கிடைச்சதுன்னு கர்த்தர் சொல்ற. ஆமென் சொல்லுவீங்களா? அம்மாவை தூக்கி வச்சுட்டு ஐயாவை போட்டுறக்கூடாது. ஐயாவால தான் அம்மாவே. ஆமென். சகலமும் அவர் மூலமாய் அவருக்காக தான், அவரால தான் சிருஷ்டிக்கப்பட்டது. இயேசுவன்றி ஒண்ணுமில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? விஷயத்துக்கு வர்றேன். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்ம ஆண்டவராகிய தெய்வம் ஆவியானவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆனா நீங்களும் நானும் ஜெபத்தை ஏறெடுக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லி கொடுத்தார்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அதனாலதான் யோவான் 14:14 சொல்றாரு, எடுக்க வேணாம், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு தருவேன், செய்வேன் இருக்கார். அல்லேலூயா. இதுல என்னைக்குமே நீங்களும் நானும் குழப்பிக் கொள்ள கூடாது. எப்பொழுதும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை உங்களுக்கான விடுதலையும் சமாதானத்தையும் அற்புதத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் தேவனாகிய தகப்பன் கிட்ட, அதாவது அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார்ன்றனாலதான் பிதாவாகிய தேவனேன்னு கூப்பிடுறோம். ஆமென் சொல்லிங்களா? ஆமா, ஆண்டவர் பிரதரு, பிதாவாகிய தேவன் தான் அப்பா, அவர் இவரெல்லாம் எந்த குழப்படியும் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லிங்களா? அவர் உறவை காண்பிச்சு நமக்கு தெளிவுபடுத்ததான் வேத புத்தகம் அழகாய் பிரித்து காண்பித்திருக்கிறது. முட்டாள் கூட்டம் தான் அதை வைத்து கள்ள உபதேசங்களை எடுப்பாங்க. நான் சொல்ற புரியுதுங்களா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார் நம்பணும். ஆமென் சொல்லிங்களா? நாம் ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் பெயரால வேண்டிக் கொள்ளணும். சாமி என் ஜெபத்தை கேள் சாமினா எந்த எந்த பெயர்ல கேட்கணும்?
ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழுள்ளோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கத்தக்கதாக அவர்தாமே நம்முடைய பாவங்களை அவருக்குள்ள ஏற்றுக்கொண்டு நமக்காக பாவமானார். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்ததுனால இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்துல தான் ரட்சிப்பும் விடுதலை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, நல்லா ஒரு அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்தது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்க. அப்புறம் ஏன் அப்போஸ்தலர்கள் இயேசு நாமத்துல கொடுத்தாங்க? யூதர்கள் இயேசுவை விசுவாசிக்காதனால, என் தகப்பனை விசுவாசிக்காதனால இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? இதெல்லாம் நம்ம குழப்பிக்கவே கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? வந்திருப்பாங்க, நீங்க எந்த நாமத்துல ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னு கேட்பாங்க. நான் சொல்ற புரியுதா? அதை தெரிஞ்சுக்கின்னு நீ இப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்கணும். ஏன் இதை சொல்றேன்னு தெரியல. ஒருவேளை அப்படிப்பட்ட குழப்பத்துல தேவ பிள்ளைகள் உள்ள இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் முகாந்திரம் எல்லாம் பேச மாட்டாரு, ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. விஷயத்துக்கு வர்றேன். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியா இருக்கிற தெய்வம் எங்கேயோ, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ. எப்படி எப்படி? ஆவி எங்கேயோ? புரியல, கேட்கல. சாப்பிடாத மாதிரியே பேசுறீங்க. உபவாசம் தான், புரியுதுதான், சத்தமா சொல்லுங்க. ஐயோ வலிச்சிட போகுது. இருங்க இருங்க, ஒரே குரலா சொல்ல போறோம். சொல்லுங்க. எவ்வளவு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. எங்க? அங்கே விடுதலை தெரியும். எங்க அவரு? சர்ச்சில் இருக்காரா? எங்க இருக்கிற? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்க கையை பிடிங்களேன். ஆண்கள் ஆண்கள் கையையும் பெண்கள் பெண்கள் கையையும் பிடிச்சிங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. ஒருவேளை உங்க வீட்டம்மா பக்கத்தில் இருந்தாங்க, இல்லை உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா பிடிங்க. இல்லைன்னா என்ன வம்பளை பிடிச்சி விட்டுறாங்க. கேளுங்க, அவங்கள பாருங்க, அவங்க முகத்தை பாருங்க. அழகா இருக்காங்களா? பாருங்க, திரும்பி பாருங்க. என்ன முறைக்கிறீங்க? ஐயோ சிரிப்பு, இந்த சிரிப்பு இந்த சிரிப்போடே இருந்தா போதும். புரியுதுங்களா? ஹாஸ்பிட்டலுக்கோ சிஎம்சிக்கோ தூக்கிட்டு போய் பணத்தை கொட்ட தேவையில்ல, வேற எதுக்கும் கவலைப்பட தேவை. பாருங்க, 168 பல்லும் தெரியுது. ஆமீன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலம். என்னங்க ஆமீன் சொல்ல மாட்டீங்க? ஆமீன் தானங்க? ஐயோ அப்படி சொல்லுங்க, பல்லுலாம் கொஞ்சம் தெரியட்டும். அல்லேலூயா. பக்கத்தில் பிடிச்சி கேளுங்களேன். கையை பிடிங்க, கையை பிடிங்க, பிடிங்க. ஏம்மா யாரும் இல்லையாம்மா? 2 கையை ஆண்டவர் கொடுத்துருக்காருல்ல. பிடிங்க, கேளுங்க கேளுங்க. பிரதர் சிஸ்டர், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், அவர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் விடுதலையாம். எங்கதான் விடுதலையாம்? சொல், அவங்கள கேளுங்க. எங்கதான் விடுதலையாம்? யாரு கையை விட சொன்ன? கையை பிடிங்க. எங்கதான் விடுதலையாம்? எங்க இருக்கிறாரோ அங்கதான் விடுதலையாம். அவங்க கண்ணை பாருங்க. உங்களுக்குள்ள கர்த்தராகிய தெய்வம் ஆவியானவரா இருக்கிறாரா? என்ன தலையை சொல்லிடுறாங்களா? இருக்கிறாருன்னு சொல்றாங்கன்னா இன்னைக்கு சில கேள்விகளோட ஆவியானவர் புரிய வைப்பார். ஏன் என் வாழ்க்கையில இன்னும் கண்ணீர்ல இருந்து நான் விடுதலை ஆக்கப்படல? ஏன் என் வாழ்க்கையில இன்னும் போராட்டத்திலிருந்து நான் விடுதலை ஆக்கப்படல? கையை விட்டுருங்க, கையை விட்டுருங்க. ஏன் என் வாழ்க்கையில இன்னும் வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கப்படல? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, ரோகத்திலிருந்து, ஏதோ ஒரு காரியத்துல என்னால தனிச்சு செயல்பட முடியாம ஏதோ ஒன்று என்னை இயக்கிக்கிட்டே இருக்கே. ஏன் பிரதர்னு கேட்டீங்கன்னா, ஏன் சிஸ்டர்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, அவர் ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள வந்துட்டார்னா, இருக்கிறார்ன்ற சத்தியத்தை அறிந்திருந்தோமானால் நீங்களும் நாங்களும் விடுதலை ஆக்கப்பட்ட வாழ்க்கை வாழும். ஆமென் சொல்லுவீங்களா? இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? 2. ஒன்னு, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையானே தெரியாம வாழற வாழ்க்கை. இன்னொன்னு, அவர் எனக்குள்ள இருந்தாலும் அவர் விரும்புற வாழ்க்கை நான் வாழாத ஒரு வாழ்க்கை. எத்தனை பேருக்கு புரியுது?
நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? அதனாலதான் கர்த்தர் ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த உலகத்தில் இருப்பவனை விட உங்களில் இருக்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். நீங்களும் நானும் விசுவாசத்துல குறைவா இருக்கும் போது எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரு, நான் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறேன், ஆண்டவர் எனக்குள்ள தங்கி எனக்குள்ள உலாவி எனக்குள்ள வாசமாய் இருக்கிறார்னு எந்தெந்த இந்த சத்தியத்தை எவரெல்லாம் அறியாம இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில 100% விடுதலையே இருக்காது. பிரச்சனை அதுதான். நீங்க வேணா பாருங்க, நீங்களும் நானும் கவலையின் குடியிருப்பா இருக்கிறோம், நீங்களும் மாம்ச இச்ச பாவத்தின் குடியிருப்பா இருக்கிறோம். ஒரு சிலர் எப்படி தெரியுமா, என் வாழ்க்கையே சாபமான வாழ்க்கை தான், எனக்குள்ள எதுவுமே ஆசீர்வாதம் தங்காது, என் வீட்டுக்குள்ள நிம்மதியே இருக்காது, கடைசி வரைக்கும் கடன்லே இருந்து நான் செத்துருவேன், கடைசி வரைக்கும் இந்த வியாதியிலே இருந்து நான் மறிச்சிருவேன். யார் சொன்னா? யாரம்மா சொன்னா? ஐயா, யார் உங்களுக்கு இந்த பொய்யை நம்ப வச்சது? இப்படிப்பட்ட ஒரு பொய்ய எப்படி சாத்தானும் இந்த உலகமும் மனிதர்களும் மாம்சமும் உங்களை நம்ப வச்சது? எப்படி? 1 கொரிந்தியர் 6 2 கொரிந்தியர் 6 கர்த்தர் சொல்றாரு, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எல்லாம் ஒரு அல்லேலூயா. ஐயா அம்மா, நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயம்ன்ற சத்தியத்தை என்னைக்கு நம்ம அறியறோமோ அன்னைக்கு தான் கர்த்தர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார் என்ற ஒரு முழு நிச்சயமோ தைரியமோ வரும். ஆமென் சொல்லுவீங்களா? வேத புத்தகத்துல ஒரு தேவ மனுஷன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தரால உருவாக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாய் உண்டாக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் நசரேயனாகிய சிம்சோன். ஆமென். நல்ல ஒரு ஆமென். அந்த நசரேயனாகிய சிம்சோன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவார். அவர் இறங்கி வரும்போதெல்லாம் ஒரு பச்சை கழுதை தாடை எலும்பை எடுத்துக்கொண்டு 1000 பேரை அடித்துக் கொள்ளுவார். இன்னும் அநேக காரியங்களை கதவுகளுடைய எல்லாம் ஒரு அந்த நிலைக்காலோட பேத்து தோல் மேல வச்சு மலை மேல தூக்கிட்டு போவார். கட்டுகளை எல்லாம் கயிறு, அதாவது நெருப்புப்பட்ட நூல் போல சுட்டரிக்கத்தக்கதாய் வல்லமையா செயல்பட்டார். ஆனா தேவ ஆலயமா அந்த மனுஷன் வாழ்ந்தாரா? பெரிய பெரிய காரியங்களை சாதித்தார். இன்னைக்கு எங்களை போன்ற ஊழியக்காரிகள் கர்த்தருக்காக பெரிய பெரிய காரியங்களை நாங்க சாதிக்கலாம், பெரிய பெரிய அசைவுகளை உண்டு பண்ணலாம், நாங்க பெரிய பெரிய காரியங்களை செய்து விசுவாச பட்டியல்ல கூட நிற்கலாம். ஆனா நாங்க கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறோமா? உங்களை வேறு பிரிச்சு விட்டுட்டு நாங்களாம் பெரிய வசந்த இடத்துல இருக்கிறோம்னு சொல்ல வரல. இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறோமா? தானியேல் அண்ணா மாசம் ஜெபம் நடத்துற, புருஷோத்தம் அருமையா அபிஷேகத்தில் நிரம்பி ஆராதனை நடத்துற, இன்னும் கூடி இருக்கிற சகோதர சகோதரிகள், மூப்பர்கள், அருமையான வாலிபர்கள் எல்லாரும் நல்லா பண்றோம். ஆனா கர்த்தருடைய ஆலயமா இருந்து நாங்க இதை செய்யறோமா? யோசிச்சு பாருங்க. இந்த 2 வருஷத்துல கர்த்தர் வளர்ச்சியை கொடுத்திருக்கிறார். என்னுடைய ஊழியத்துல மன்னிக்கணும், கர்த்தர் எனக்கு கொடுத்த அவருடைய வேலையில ஊழியத்துல அநேக இடங்களுக்கு எல்லைகளை தாண்டி தேசங்களை கடந்து போகிறதற்கு உதவி செய்திருக்கிறார். நான் கர்த்தருடைய ஆலயமா இராவிட்டால் எனக்கு ஐயோ. உலகத்துல சாதிக்கலாம், யூடியூப்ல ஒரு 50,000 பேர் 1,00,000 பேர் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேருக்கு தெரிஞ்சவனா இருக்கலாம். ஆனா நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேனா? கர்த்தர் இன்னைக்கு உங்களை என்னைய பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, நீங்களும் நானும் கல்லர் குகையா இருக்கிறோமா? கண்ணீரின் பள்ளத்தாக்கா இருக்கிறோமா? இல்ல பொல்லாத ஆவிகள் 7 பொல்லாத ஆவிகள், தண்ணிலும் பொல்லாத 7 ஆவிகளை கொண்டு வந்து வைத்திருக்கிற பிசாசின் வீடா இருக்கிறோமா? இல்ல லேகியோன் கூட்டத்துக்கு சொந்தக்காரனா இருக்கிறோமா? ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து திரள் கூட்ட பிசாசு புறப்பட்டு போய் 2000 பன்றிகள், 2000 தானே, 2000 பன்றிகள் கதரேயனுடைய அந்த நாட்டிலிருந்து மேட்டிலிருந்து குதிச்சு செத்துதான். ஒரு பன்னிக்கு ஒரு ஆவினாலும் அந்த மனுஷனுக்குள்ள 2000 ஆவி இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம யாரா இருக்கிறோம்? கர்த்தருடைய ஆலயமா இருந்தால் உள்ள வசனம் இருக்குமே, கர்த்தருடைய ஆலயமா இருந்தா உள்ள துதி இருக்குமே, கர்த்தருடைய ஆலயமா இருந்தா உள்ள ஜெபம் இருக்குமே. அந்த வீட்டுக்கு பேரே ஜெப வீடு. ஆமென் சொல்லுவீங்களா? நீங்களும் நானும் புலம்பலுக்கு ஈடாக துதிச்சு இருந்தோம்னா, ஏன் அதுல 10ல் 1 மடங்கு, ஒரு 10% நம்ம துதிச்சு இருந்தாலே இன்னைக்கு நம்முடைய சத்துருக்களை ஆண்டவர் பாதபடி ஆக்கி போட்டிருப்பார். யாருக்கம்மா நோய் இல்லை, யாருக்கு தேவை இல்லையா, யாருக்கு கண்ணீர் இல்லை, யாருக்கு போராட்டம் இல்லை, யாருக்கு தான் திருமணம் தாமதமாகாம இல்லை, யாருக்கு தான் கர்ப்பகனி தாமதமாகாம இல்லை, புலம்பி 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 இத்தனை வருஷத்தில் நம்ம என்ன சாதிச்சோம்? அதற்கு பதிலாக தேவனை துதித்திருப்போமானா?
துதி எந்த சமயத்துல எடுக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கும்போது துதி எடுத்தா சாத்தா ஓடுவான்னு துதிக்கிறதா துதி? சத்துருக்கள் கூடி வந்த போது ஆண்டவர் யோசபாத்தின் ராஜ்யம் கலங்கி போயிருக்குது. பெரிய பெரிய சூரன் வீரன் பெரிய பெரிய ஆள்ல நடுங்கி இருக்கிறான். ஆனா பாடுகிறவர்கள் துதிக்கிறவர்கள் முன் செல்லும் போது, எதிரான சூழ்நிலையில முன் சென்று துதிக்கும் போது, தேவ ஆலயம் போல அவர்கள் இருக்கும் போது, கர்த்தருடைய பிரசன்ன மகிமை மேல் எழும்பி இருக்கும் போது, கர்த்தர் எழுந்தருளி இருக்கிற போது சத்துருக்களை சிதறடித்தார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நீங்கள் நான் என்ன செய்யறோம்? சிம்பிளா ஒரே ஒரு ரகசியம் தான் சொல்றேன். இந்த செய்தியினுடைய ஒரே வரி, நீங்கள் நானும் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயமா மாறிட்டா போதும், தன்னால விடுதலை உண்டாகும், தன்னால ரட்சிப்பு உண்டாகும், தன்னால காரியங்கள் நடப்பிக்கப்படும். பவுலா பேதுருவா? யார் நிழல்பட்ட அற்புதம் நடந்தது? பேதுரு ஐயா. மறுதளிச்ச மனுஷன், மீன் பிடித்து கொண்டு உலகத்து பக்கம் நின்றுகிட்டு இருந்த மனுஷன், 1-2 தடவை ஆண்டவரை மறுதளிச்சு, ஒரு முறை அவனை யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு தூஷித்த மனுஷன், இன்னொரு முறை நான் மீன் பிடிக்க போறேன்னு கூட இருந்த சீசனையும் வழி தப்பி கூட்டிட்டு போன மனுஷன், அந்த மனுஷன் தேவ ஆலயமா இருந்து கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டது மாத்திரம் இல்லாம கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயமா இருந்த போது அவர் நடந்து போறாரு. வெளிச்சம் பட்டு அந்த நிழல் போய் விழுது. அந்த நிழல் கூட அற்புதத்தை செய்ய வல்லமை படைத்ததா இருந்தது. Do you know your value? உங்களுடைய வர்த்து உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா அம்மா? நீங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் யாரு? பிச்சைக்காரிசி. நான் யாரு? கடங்கார பிச்சைக்கார பையன். கோச்சிக்காதீங்க, கடினமா பேசுறேன். நீங்க ராஜா ராணி அதெல்லாம் 2ஆம் பட்சம். நான் தேவனுடைய ஆலயம்ன்ற சிந்தை இருந்தா நம்மள ஒரு சத்ருவின் கிரியும் தொடவே முடியாது. ஆமென். உங்களுக்குள்ள அந்த தாட் இருக்கா? என் வாலிப பிள்ளைங்க ஒரு சிலர் வந்திருக்கிறீங்க, பிள்ளை தம்பி உனக்குள்ள அந்த சிந்தை இருக்கா? நான் ஆண்டவர் ஆலயம்பா, என்னை யாரும் தொட முடியாது. ஆமென். நல்லா ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? எசேக்கியேல் புத்தகத்துல ஒரு இடத்துல சொல்லப்படுது, எப்படி ஒரு வாலிப மகள் தொடக்கூடாத விதத்துல தொடப்படுகிறதற்கு ஏதுவாய் தொடப்பட்டால் தீட்டாகுமோ, இஸ்ரவேல் அப்படியாய் தொடப்பட்டு தன் ஸ்தனங்கள் தொடப்பட்டு தீட்டாக்கப்பட்டிருக்கிறாள்னு சொல்லப்படுகிறது வேத புத்தகத்துல. என் வாலிப தம்பி தங்கச்சி, உன்னை யாருமே இந்த உலகம் தொடாதபடி, இந்த எல்லா மாம்ச கிரியைகள் தொடாதபடிக்கு, அசுத்தங்கள் தொடாதபடிக்கு உன்னை நீ ஆலயமாய் பாவித்திருக்கிறாயா? நம்ம முதல்ல அவருடைய ஆலயமா இருந்தா அடுத்து நம்ம வாழ்க்கையில தன்னால விடுதலையோ சமாதானமோ ரட்சிப்போ நமக்கு உண்டாவது மட்டும் இல்ல, அநேகரை விடுவிக்கிற கூட்டமாய் உங்களை என்னை தெரிந்து கொள்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி? எத்தனை பேருக்குள்ள ஆவி வைராக்கியமா கொழுந்து விட்டு எரியும்? அல்லேலூயா சொல்லுவீங்களா? அம்மா ஐயா, நீங்க கையேந்தி கடன் வாங்கி வேதனைப்பட்ட நாட்கள்லாம் முடியுது. ஆமீனை வச்சு நான் என்ன பண்றது? நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சும்மா போய் மனுஷன் காலை பிடிச்சி கையை பிடிச்சி கதறி எழுத நாட்கள் முடிகிறது. நீங்க தேவ ஆலயமாய் நின்று பாருங்க, உங்களுக்கான விடுதலையும் அற்புதத்தையும் கர்த்தர் நீங்க கேட்காமலே கொண்டு வந்து நிறுத்துவார். எத்தனை பேரால சொல்ல முடியும் நான் தேவ ஆலயம்? தேவ ஆலயம் நமக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? எப்படி நம்முடைய அருமையான இந்து சகோதர சகோதரிகள் வெள்ளிக்கிழமைய ஆலயத்துக்கு நாளா ஒதுக்கி இருக்கிறாங்களோ, இன்னைக்கு கிறிஸ்தவங்க எந்த கிழமையை ஒதுக்கி இருக்கிறாங்க? நாசமா போக. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா இருக்காது. போடு பாட்டா பாண்டாதான் நம்ம ஆளுங்களுக்கு உள்ள சரக்கு போகுது. பழகி போச்சு. இயல், இசை, நாடகம், தமிழர் பண்பாடு, இந்த பாட்டு பிடிச்சிக்கின்னு நம்மளை படுத்துற பாடு இருக்குது. ஐயோ இயேசுராஜா, கவனிக்கிறீங்களா? கிறிஸ்தவ உலகத்தை பிடிச்சி ஆட்டி படைச்சின்னு இருக்கிற ஒரு பேயில ஒன்று பாட்டு பேய். நான் பாட்டுக்கு எதிரி இல்லை, இன்னைக்கும் நான் நல்ல பாடல்களை கேட்குறவன். ஆனால் வார்த்தையை மிஞ்சின பாட்டுனா அது என்னத்துல போக, பாடையில தான் கூட்டின்னு போகணும். நான் சொல்லுறது எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம ஆளுங்களுக்கு வில்லுப்பாட்டா பிரசங்கத்தை பிரசன்ட் பண்ணாதான் உள்ள போகும் போல. பவுல் எங்கிட்ட வில்லுப்பாட்டை பாடினாரு. இயேசுநாதர் எங்க அப்பா எங்க போய் பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணாரு. பேதுரு ஐயா எங்க போய் பாட்டு பாடி ஒரு 10 பேரை கூட்டு நல்லா ஜிங்கு சிக்கான்னு குதிச்சு பிரசங்கம் பண்ணி ஆண்டருக்குள்ள நடத்தினாருன்னு எனக்கு தெரியல. எங்கேயாவது பைபிள்ல இருந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன், நானாவது கொஞ்சம் மனம் திரும்புவேன்.
ஆமா, என்ன கவனிக்கிறீங்களா? என்ன கவனிங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், தேவ ஆலயமாய் இருப்பீர்களானால் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசமாய் இருப்பார். அவர் எங்க வாசமாய் இருக்கிறாரோ அங்க தன்னால விடுதலை உண்டாகும், அங்க தன்னால ஆசீர்வாதம் உண்டாகும், அங்க தன்னால களஞ்சியங்கள் நிரம்பி வழியும், அங்க தன்னால தேவ பிரசன்னமும் வழி நடத்துதலும் இருக்கும், அங்க தன்னால சகல நன்மைகள் இருக்கும். கையை தட்டி அப்பாவை ஆலயமாய் நம்மளை தெரிந்து கொண்டாரு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? 1 கொரிந்தியர் 6 ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கும் பாருங்களேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்களேன், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்களேன். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும். புரியல. பரிசுத்த ஆவியினுடைய அப்படி எழுதிருக்கு, அப்படி எழுதிருக்கு. யாருடைய ஆலயம்? பரிசுத்த ஆவியினுடைய. நிஜமாவா? அதான் பரிசுத்த, அது தேவாலயம் தான். நிஜமா பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் நான் எழுதியிருக்கு. அவர் என்ன ஆவியானவர்? சத்தமா சொல்லுங்க. ஏன் தெரியுமா அவருக்கு பேரு பரிசுத்த ஆவியானவர்? அந்த ஆவியானவர் வந்துட்டா நம்மளையும் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளா மாத்துறதுக்காக தான் அவருக்கு பேர் பரிசுத்த ஆவி. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவ உலகத்துல ஒரு பிரசங்கம் பண்ணப்படுது, பணக்கார ஆவியானவர். பணக்கார ஆவியே பக்தரின் துணையாளரே, அக்கவுண்டை நிரப்பிடும் தெய்வமே. இன்னும் என்னென்னலாம் பிரசங்கிக்கிறோம். முன்ன ஒரு காலத்திலாம் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுன்னுவாங்க. இப்பெல்லாம் ஆவியானவர் எங்கேயோ அங்கே வீடு வாசல் உண்டு, பணம் உண்டு, நகை உண்டு, ஆஸ்தி உண்டு, அந்தஸ்து உண்டு, இன்னும் என்னென்ன சோ ப்ராஸ்பரிட்டி உண்டுன்னு போதிக்கிறான். இருக்கீங்களா? ஆண்டவர் பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கர்த்தருடைய ஆலயங்கள் இங்க எத்தனை இருக்கு? ஆமென் சொல்லுவீங்களா? இன்னைக்கு இப்படிப்பட்ட நாசமா போன பாழா போன பன்றிகளினுடைய பிரசங்கத்தெல்லாம் கேட்டுதான் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில பாவத்துல இருந்து விடுதலை வரல. ஆமென் ஆமென். பேதுரு ஐயா பரிசுத்த ஆவியில நிரம்பி ஒரு பிரசங்கம் பண்ணினாரா. அங்க கூடியிருந்த ஜனங்களுக்கு அது எப்படி இருந்ததா? ஐயோ, என்ன ஒரு ஆறுதல், என்ன ஒரு கம்ஃபர்டிங் மெசேஜ், என்ன ஒரு தேர்தல், என்ன ஒரு உற்சாகம் ஊட்டுகிற ஒரு செய்தி. இன்னைக்கு போஸ்டர் அடிக்கும் போதே எப்படி அடிச்சாதானே ஜனங்க வராங்க? உற்சாகம் ஊட்டுகிற ஆராதனை, பரவசம் ஊட்டும் பாடல்கள், ஆவியில் அனலாக்குகிற, நம்ம என்கரேஜ் பண்ணுகிற மோட்டிவேஷன், சொல்லுங்களேன், வார்த்தைகள். ஆனா பேதுரு ஐயா பண்ண பிரசங்கம் நேரம் எங்க போய் குத்திச்சான்? சொல்லுங்க. இன்னைக்கு பிரசங்கம் கேட்கும்போது குத்துதா இல்ல கூசுதா? நிறைய பேருக்கு சின்ன வயசுல என்ன பண்ணுவோம், அந்த கோழி இறகலாம் தாத்தா தாத்தான்னு. இப்பெல்லாம் அப்படி எப்படி விளையாடுறீங்கன்னு தெரியல. அந்த அந்த வெள்ளையா இருக்கிறனால அந்த கோழி இறகு காக்கா இறகெல்லாம் எடுத்து அதை பிச்சுட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இச்சியஸ் செவித்தின உள்ளவர்கள், அவங்களுக்கு என்னன்னா அப்படியே அந்த இறக ஒட்டு பண்ணும்போது அப்படியே ஒரு சிலிர்ப்பு. இன்னைக்கு செய்தியை கேட்டா நமக்குள்ள என்ன வரணும்? சிலுக்குது, சிலுக்குதா? சிலுக்கு சிலிர்ப்பா இருக்குதான் செய்தி இல்ல. பரிசுத்த ஆவியில நிரம்பி பேதுரு ஐயா பண்ண பிரசங்கம் என்ன பண்ணுச்சான்? குத்துது. குத்துனவன் சாவல, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட நாங்க என்ன ஐயா செய்யணும்? நாங்க தான் சிலுவையில் அறைந்தோம் ஐயா. இந்த இயேசுவானவர் எங்க வாழ்க்கையில வர்றதற்கு நீங்க என்ன செய்யணும்? பேதுரு என்கிற தேவ மனுஷனும் அவரோடு கூட எழுந்து நின்ற அப்போஸ்தலர்களும் சொன்ன வார்த்தை, நீங்கள் மனம் திரும்பி கர்த்தராகிய ஆண்டவரை விசுவாசியுங்கள், ஞானஸ்நானம் எடுங்கள், அப்பொழுது. ஆமென். பணத்தை பத்தி பிரசங்கம் பண்ணல, பரிசுத்தத்தை பத்தி பிரசங்கம் பண்ணப்ப பணம், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாம் பாதத்துக்கு கீழே வந்தாச்சு. ஆமென் சொல்லுவீங்களா? நல்லா ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா?
ரொம்ப எளிமையா சொல்றேன், பரிசுத்தத்தை நோக்கி ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஆவியானவர் துணையோடு பரிசுத்தத்தை நோக்கி ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலையை கொடுத்துருவாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ உங்களுக்கு எனக்கு என்ன தேவையோ அதை அனுதினமோ போஷித்து ஆசீர்வதித்து நம்ம தலையை உயர்த்திடுவார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா சொல்லுவீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? அதனாலதான் அவருக்கு பேரு பரிசுத்த ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட். ஆமென் சொல்லுவீங்களா? நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறோம்? நீங்கள் நானும் எந்த ஆவியை பெற்றிருக்கிறோமோ அந்த ஆவியின் நடத்துதல்ல, அந்த ஆவியினுடைய டிரைவ்ல தான் நீங்கள் நானும் போவோம். ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா, ஒரு கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, ஒரு வாயை திறந்து கையை உயர்த்தி ஒரு ஆமென் அல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியத்தினால் நீங்களும் நானும் இயக்கப்படுகிறோம்? ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் இங்கேனா இங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா, நல்லா ஒரு அல்லேலூயா. இந்த கேள்வியை பெரிய கேள்வியா ஏன் கர்த்தர் வைக்கிறார்னா, நீங்களும் நானும் விடுதலையை தேடி இன்னைக்கு எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறோம். தப்பு இல்லை. அங்க போய் கர்த்தருடைய ஆலயமாய் நான் மாறணும். அவர் எனக்குள்ள தங்கி எனக்குள்ள உலாவி வருகிற அவருடைய ஸ்தானமாக அவருடைய ஆலயமாக நான் இருக்கணும்னு என்னைக்கு நம்ம உணர்வடைந்து விட்டு கொடுக்கிறோமோ தன்னால எல்லாம் தேடி வந்துடும். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரே ஒரு சிம்பிளான ஒரு காரியத்தை சொல்றேன். வெள்ளியும் பொண்ணும் சொல்லுங்களேன், நம்ம ஆண்டவருக்கு பேரு ஐஸ்வர்ய. ஆமென் சொல்லுவீங்களா? அவருக்கு இன்னொரு பேரு நிறைவானவர் வரும்போது குறைவு ஒழியும். நிறைவான அன்பின் ஆவியானவர் வரும்போது குறையெல்லாம் மாறிடும். அவர் எங்க வராரோ ஆசீர்வாதம். அவர் எங்க வருவார்னா நீங்களும் நானும் அவருடைய ஆலயமா இருப்போமானால் அங்கதான் ஆண்டவர் தங்கி இருப்பார், அங்கதான் உலாவி வருவார். அவர் இருக்கிற இடத்துக்கு எல்லாம் வந்து வைக்கப்படும், திறக்கப்படும். நீங்க என்ன நம்பலன்னா ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கட்டும், நான் நன்றிண்ண. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எங்க பிறந்தாரு? மரியாளம்மா வவுத்துல பிறந்தாருன்னா கூட எல்லாரும் வவுத்துல தான் இருக்கும், புரியுதுங்களா? வானத்துல இருந்து குதிக்கல, பிறந்தாரு. ஆனா எங்க வைக்கப்பட்டிருந்தாரு? மேங்கர், மாட்டு தொழுவத்துல ஆண்டவரை முன்னணையில வைத்திருந்தாங்க. சரிங்களா? மாட்டு தொழுவத்துல என்னென்ன இருக்கும்? சாணம் இருக்கும். நம்ம லாங்குவேஜுக்கே வரும். மாடு இருந்ததுன்னா அங்கே என்ன இருக்கும்? எத்தனை பேர் சாணியை தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு, ஐயோ பாத்தியா சாணி எவ்வளோ மருத்துவ குணம் படைச்சது. இன்னும் ஒரு சிலர்லாம் சாணியை புதினா சட்னி மாரி சாப்பிட்றான். நான் அவனை பற்றி பேச வரல. அது மங்கியோ சங்கியோ சொங்கியோ விட்டுருங்களேன். ஒரு டம்ளரில் பிடிச்சி வேற குடிக்கிறான். அதெல்லாம் என்ன கன்றாவியோ தெரியல, கர்த்தருக்கு தான் வெளிச்சம். யாரோ ஐஐடியிலையோ எங்கேயோ ஒரு ஆள் ஒரு அதாவது விஞ்ஞானிகளை உருவாக்குற இடத்துல சொல்கிறான், மாட்டு மூத்திரத்தை குடிச்சா பெரிய பெரிய நோயெல்லாம் போகுமா. இவன் என்னதான் டைரக்டர் சொல்கிறான், மாட்டு மூத்திரத்தை குடிச்சவனா இருப்பான் போல அவன். கர்த்தருக்கு தோத்திரம். என்ன கவனிங்க, அவன் கதையை அந்த மூத்திர கதையை விடுவான். மாட்டு தொழுவத்துக்குள்ளே போனால் என்ன இருக்கும்? சாணம் இருக்கும். அடுத்து என்ன இருக்கும்? மாட்டினுடைய உச்சா இருக்கும். அடுத்து என்ன இருக்கும்? வாங்க அப்படி வாங்க. ஆமா, கொசு இருக்கும், ஈ இருக்கும், உனி இருக்கும். ஆனா என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? யாரோ கொஞ்சம் இடம் விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். காலம் மிதிக்காம போங்கக்கா, இல்லைன்னா கடுப்பாகி போடுவாங்க, பார்த்து போங்க. அங்கே யாராவது வராங்களா? இல்லை தூதனுக்கு யாருக்காவது சேர் போட்டிருக்கீங்களா? இப்படி தான் செய்தி கொடுக்குறப்ப என்னை வம்பு வாங்குவீங்க. ஆமாம், என்ன கவனிக்கிறீங்களா? கவனிங்க. தோத்திரம் எங்கே விட்டேன்? இப்படி தான் பாருங்க, என்ன சிக்க விடுறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம். என்ன கவனிங்க, என்ன கவனிக்கிறீங்களா? பாருங்க. மாட்டு தொழுவத்தில் கொசு இருக்கும், ஈ இருக்கும், உனி இருக்கும், எறும்பு இருக்கும், இன்னும் வைக்கோல் இருக்கும், மாட்டு சாணம் இருக்கும், மாட்டு கன்றாவி எல்லாம் இருக்கும். ஆனால் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அங்கே தங்கி இருக்கிறதற்கு பிறந்து அங்கே ஒரு இடம் வந்தோடனே சாஸ்திரிகளும் ஞானிகளும் என்னென்ன கொண்டு வந்தாங்க? பேசுங்க. என்ன போலம்? சாம்பிராணி, வெள்ளைப்போளம். வெள்ளைப்போளம் வந்தா என்ன வரும்? வாசனை வரும். வெள்ளைப்போளம் வந்தா என்ன வரும்?
மருத்துவ குணங்கள் வரும், ஆசீர்வாதங்கள். அதாவது எப்படின்னா, வெள்ளை போலம் மருத்துவ குணம் கொண்டது, நறுமணம் கொண்டது, வாசனை. அடுத்து தூப வர்க்கம், வாசனை. வெள்ளை போலம் மருத்துவ குணம் கொண்டது, தூப வர்க்கம் வாசனையை கொண்டு வரும். அடுத்து கிறிஸ்மஸ் டைம்ல உட்காந்து கொட்டை உட்காந்து நாடகத்தை பார்த்தா மட்டும் பத்தாது. பைபிளை படிச்சாதான் யார் வந்தா எவர் வந்தான்னு தெரியும். நான் சொல்ற புரியுதா? அடுத்து என்ன வந்தது? தங்கம். பொக்கிஷ பெட்டிகளை திறந்து பூட்டப்பெட்டிய பட்டிகள், நல்லா கவனிங்க, பூட்டப்பட்ட பெட்டிகள் தன்னால் அவர்கள் கரங்களினால திறக்கப்படுகிறது. வெள்ளை போலமோ தூப வர்க்கமோ பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடைய பாதத்தில் எடுத்து வைக்கப்பட்டது. கையை தட்டிய ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் எங்கே வந்து இருக்கிறாரோ அது மாட்டு தொழுவமா இருக்கட்டும், சாணமும் மாட்டு மூத்திரமும் இருக்கிற இடமா இருக்கட்டும், கொசி ஈக்கள் நாட்டம் எடுக்கிற இடம் புறக்கணிக்கப்பட்ட இடத்தா இருக்கட்டும், ஆண்டவர் வந்தார்னா, ஆவியானவர் வந்தார்னா, வார்த்தையானவர் வந்தார்னா, என் நாரி போன வாழ்க்கை வாசனையா மாறும். அநேகரை குணப்படுத்துகிற வெள்ள போல வைக்கப்படும், பொன் வைக்கப்பட்டு என் தரித்திரங்கள் மாற்றப்படும். நம்ம எதை நோக்கி ஓடுறோம்? ஆனால் இன்னைக்கு சங்கதி எப்படி தெரியுமா? கர்த்தர்கிட்ட வந்தா என் கடன் மாறுமா, கர்த்தர்கிட்ட வந்தா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரா, கர்த்தர்கிட்ட வந்தா எனக்கு கார் லோன் கிடைக்குமா, காரு கிடைக்குமா, வீடு கிடைக்குமா, இதுக்கா கூப்பிட்டார். கர்த்தர் உங்களுக்குள்ள எனக்குள்ள பிறக்க, உங்களுக்குள்ள எனக்குள்ள தங்கி இருக்க, நீங்களும் நானும் ஒரு மாட்டு கொட்டகை போல நாரி போன இடமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே எனக்குள்ள வாங்க, சத்திய ஆவியானவர் எனக்குள்ள தங்கி இருங்க, நீங்க எனக்குள்ள நிறைவா எப்பொழுதும் இருங்கன்னு நம்ம இடம் கொடுப்போம். ஆனால் நமக்கு தேவையானது அத்தனையும் கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருவார். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி, யாரும் கேட்க தேவையில்ல, அவங்களா உங்களை விசாரிப்பாங்க, அவங்களா இடத்தை தேடுவாங்க. நீங்க பிறந்திருக்கிற இடத்தை காட்டி கொடுக்கிறதற்கு நட்சத்திரங்கள் வரும். ஆண்டவர் உங்களை தேடி நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமென், ஆமென். நல்லா ஒரு ஆமென். காதுல விழுற மாதிரி ஒரு ஆமென். என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? அந்த 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுது, பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் இப்ப பிரச்சனை எங்க இருக்குதுன்னு தெரியுதா? நான் யாருடையவர்? என்ன ஏதோ வேற ஒரு இதெல்லாம் கேக்குது. என் இதயத்தை தொலைத்தேன், நான் அவனுடையவள், அவள் என்னுடையவளா? ஹலோ மகளே, இன்னைக்கே உன் லவ் மறுகையா? இயேசுவின் நாமத்தில் பிரேக்கப் ஆவதாக. ஆமென். வரல, அமைதியா இருக்கிறத பார்த்தா நீங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க போல. காதலுக்கு கர்த்தர் துணையா? என்ன கவனிங்க தேவ பிள்ளைகளே, நான் யாருடையவன்? இங்க கீழே இந்த வார்த்தையை ஏன் தெரியுமா சொல்லி இருக்கிறாங்க? மறுபடியும் பாருங்க, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? எங்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? என்ன நிமிர்ந்து பாருங்க, நான் செய்தி என்னுடைய மைய கருப்பகுதிக்கு வரேன். இங்க தெய்வம் எனக்குள்ள தங்கி இராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆலயத்துக்குள்ள, இந்த தேவாலயமாகிய எனக்குள்ள, என் வாழ்க்கையில, என் சரீரத்துல, என் இதயத்துல எனக்கு பிரியமானவைகளை நான் உள்ள வைத்திருக்கிறனால தான் வெள்ளை போலமும் தூப வர்க்கமும் பொன்னையும் எடுத்துக்கொண்டு வந்து வைக்க முடியல. ஏன்னா என் ஆண்டவர் உள்ள இருந்தாலும் துக்கத்தோடு இருக்கிறார். ஒரு ஆமென். நல்ல ஒரு ஆமென். அழகாய் ஒரு இடத்துல சொல்லுது, எபேசியர் 4:30 சொல்லுது. எனக்காக வாசிங்கக்கா, எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். என்ன படுத்தாதிருங்கள்? சிம்பிளா செய்தியை சொல்றேன், கவனிங்க, நிமிர்ந்து பாருங்க. நீங்களும் நானும் என்னைக்கு எப்போ நமக்குரியவைகளை, நம்முடைய மாம்சத்துக்குரியவைகளை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒவ்வாத இந்த உலகத்துக்குரிய காரியங்களை தேடுறோமோ, ஆண்டவரை ஒடுக்க துக்கப்படுத்த ஆரம்பிச்சிடுறோம். ஆமென். ஒத்துக்கோங்க, ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை என்னையும் ஒரு வழியில் நடத்தும் போது நீங்களும் நானும் உள்ள எடுத்துட்டு வந்து நம்ம விருப்பமானதை வச்சா ஆண்டவர் துக்கப்படுவார்.
ஆமே. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னும் புரியுற மாதிரி சிம்பிளா சொல்றேன். ஒருவனுக்கு ஒருத்திக்கு ஒருவன். நான் சொல்ற புரியுதுங்களா? ஒரு சில கொலைபாதகங்கள் இருக்கு, ஒரு சிலர் விபச்சாரம் பண்ணிட்டு போயிடுறாங்க, அது நிமித்தம் அவங்க இன்னொரு திருமண பந்தத்துக்குள்ள போக வேண்டியதா இருக்கு. புரியுதுங்களா? மோசே ஐயா இருதய கடினத்துக்கு விட்டுப்புட்டார். விபச்சாரம் பண்ணிட்டா அவனை விட்டு போடுன்றார், இல்லைன்னா நீ ஆண்டவர் உன்னை மன்னிச்சது போல மன்னின்றார். அப்படி போறாங்க, விட்டுருங்க. இப்போ எனக்கு கர்த்தர் எஸ்தரை கொடுத்துருக்கிறார். எஸ்தர் இப்போ எங்க இருக்கிறாப்புல சொல்லுங்க. நான் அப்படித்தான் நேற்று நைட்டு கூட சேட் பண்ணியிருந்தேன் என் மனைவி கூட. எஸ்தர் என் மனைவிண்ணே. ஐயோ ஏசு ரத்தம் செய்யும். ஆமாம், ரொம்ப நன்றிண்ணே. இடுக்கண்ணில் உதவவே சகோதரன். ஆமாம், இவன் வேற இன்னும் கொஞ்சம் மண்டலான்னு நிறைக்கல. எஸ்தர்ன்றது லவ்வர் போலலாம் நினச்சிடாதீங்க. கல்யாணம் ஆகி 2 பொன் பிள்ளைய கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். ஒருத்திக்கு 1.25 வயசு ஆகுது, இன்னொருத்திக்கு இப்போ 3 மாதம் ஆக போகுது. என்னுடைய ஒரே மனைவி, கர்த்தர் கொடுத்த மனைவி. கல்யாணம் பண்ண பிறகு நான் காதலிக்கிறேன் என்னுடைய மனைவி, கல்யாணம் ஆன பிறகு என்னுடைய காதலி அவ. புரியுதுங்களா? இதெல்லாம் ஓகே இல்லைண்ணே. தம்பி வந்ததுக்கு ஏதாவது 10 வச்சுட்டு போயிடாதரான்ற மாதிரி தான். இப்போ அவகிட்ட நான் சேட் பண்ணேன். என் சேட் பாக்ஸை மட்டும் தான் நான் தம்பிங்கிட்ட சொல்லுவேன், என் ஃபோனில் நீ எதை வேணாலும் பார்த்துக்கோ, ஆனால் என் மனைவியோட நான் பண்ணியிருக்கிற சேட்டை மட்டும் தயவு செய்து ஓப்பன் பண்ணுறாத, உனக்கு தான் அப்புறம் கஷ்டம் தம்பின்னு நான் சொல்ல. புரியுதுங்களா? ஏன்னா சேட்டிங்கு டேட்டிங்கு எல்லாமே யார்கிட்ட தான் பண்ணணும்? உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட, உங்கள் மனைவி கிட்ட மட்டும்தான் பண்ணணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இதுக்கெல்லாம் ஆமேன்னு சொல்லணும். ஆட்டுக்கறி வச்சதுக்கு இட்லி சுவையா இருக்குன்றதுக்கு ஒரு ஆமேன்னு அல்லேலூயான்னு கண்ட கருமத்துக்கெல்லாம் ஆமேன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கிற உங்க கணவன் உங்க மனைவியை தான் நீங்க நேசிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ என் மனைவி கிட்ட கேட்டா நீ எங்க இருக்கிறன்னு நான் சொன்னேன், நீ என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறாய். எங்க இருக்கிற? அப்பப்போ இப்படி ஒரு டைலாக்கை போட்டிருந்தோம். புரியுதுங்களா? லவ் இஸ் டு எக்ஸ்பிரஸ். அதுக்குன்னு ஊராம் போட்ட ஒரு பையன்கிட்டயோ பொண்ணுகிட்டயோ போய் எக்ஸ்பிரஸ் பண்ணாதீங்க. நான் சொல்ல போய் உங்கள் மனைவி கிட்ட உங்கள் கணவன் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. இப்போ உள்ள அவள் இருக்கிறான், நல்லா ஊழியத்துக்கு ஊரா ரவுண்டு அடிக்கிறேன். அப்போ போகிற இடத்துல ஒரு சகோதரிக்கோ இல்லை 4 சகோதரிக்கோ என்ன பிடிச்சி போச்சு. அவங்க கிட்ட திருட்டுத்தனமாக நான் கனெக்ஷனை கொடுத்து டேட்டிங்கை சேட்டிங்கை பண்ணா இப்போ உள்ள இருக்கிற எஸ்தர் என்ன படுவா? துக்கப்படுவா. நான் சொல்லுற புரியுதா? கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரிக்கிறார். யாரோ ஒரு சிலர் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற உறவுக்கு துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. தயவாய் மனம் திரும்பிடுங்க. அவங்க இருதயம் எப்படி துக்கப்படுனா, ஆவியானவர் இருதயம் எப்படி துக்கப்படுமோ அப்படிதான் அவங்களுடைய இருதயமும் துக்கப்படும். அவங்கள நீங்க துக்கப்படுத்திட்டு கர்த்தரோடு கூட மகிழ்ந்து நடந்துடலான்னு கனவுல கூட நினைச்சிடாதீங்க. உள்ள யார் இருக்கா? ஆவியானவருக்கு பிரியமானதை நான் செய்யும் போது மட்டும்தான் அவர் எனக்குள்ள தங்கி இருக்கிறது மட்டும் இல்லாம எனக்குள்ள உலாவி எனக்குள்ள மகிழ்ச்சியாய் தங்கி இருப்பாரு. நான் என்னுடைய இருதயம் நான் அவருக்கு ஒரு ஏதேன் தோட்டமா இருப்பேன். கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்துங்களேன். நல்லா கையை தட்டி. நான் தங்கி இருக்க, என் மனைவியோடு உலாவி இருக்க எனக்கு ஒரு ஏதேனை உண்டு பண்ணினாரு. என் அப்பா தங்கி இருக்கிறதுக்கு என்னுடைய இருதயத்தை என்னையும் நான் ஏன் ஒரு ஏதேனா விட்டு கொடுக்க கூடாது? அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆறுகள் பாய்ந்ததான். அந்த ஆறுகள் என்ன விளைவித்ததான்? பொன்னை விளைவித்ததான். அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்த கனிகள், எல்லா செடிகளும் என்ன பண்ணிச்சா? மரங்களும் கனிகளை கொடுத்துதான். அந்த கனிகளை எடுத்து சாப்பிடும் போது எப்படி இருந்திருக்கும்? ஒன்னும் இல்லை, மாம்பழ சீசனை கடந்து வந்தோம். எத்தனை பேரும் மாம்பழத்தை சுவைத்தீங்க? சில மாம்பழம்லாம் சாப்பிடும் போதே அடடா உபவாசபத்தில் என்னமா சோதிக்கிறான் பாரு சைத்தான் கே பச்சா, அப்படிலாம் சொல்லிவிடாதீங்க. வேலூருக்கு வந்தாலே பீஃப் பிரியாணியை பதம் பார்க்காம நம்ம என்ன பண்றது இல்லை. நான் சொல்ற புரியுதுங்களா? வேலூர்னாலே நமக்கு ஒரு கொண்டாட்டம் தான், ஒரு சந்தோஷம் தான். உள்ள பூந்தமா அடிச்சமா நிறவனமாட்டு எப்படியெல்லாம் சந்தோஷப்படுறோம். ஒரு உலகத்து மனுஷனுடைய படைப்புக்கே ஒரு உணவுக்கே அவ்வளவு ருசினா, ஆண்டவர் எனக்காக எத்தனை நன்மைகள் எனக்காக செய்தார். அவருக்கு நான் ஆலயமா என்ன திறந்து கொடுத்து அவரை கலிகூட வைக்க வேணாமா? ஆமே. ஒரே கல்லுல
நீங்க ஆண்டவரை மட்டும் ஆலயமா, நீங்க அவரை உள்ள நீங்க உங்களை ஆலயமா ஆண்டவருக்கு விட்டு கொடுத்து உள்ள தங்க விட்டு பாருங்க, தன்னால லைனு கட்டி வந்து நிற்கும். ஐயோ ஆண்டவரே, எதுக்கு நான் சந்தோஷப்படுறதுனே தெரியல சாமி, கொஞ்சம் ஒரு பிரேக் கொடுங்கப்பா, இந்த காரியத்தை கொஞ்சம் குதூகலம் கொண்டாட்டம்னு சொல்லி குதிச்சிடுறேன், அடுத்த ஆசீர்வாதத்துக்கு அடுத்து சந்தோஷப்படுறேன், அடுத்து அடுத்து அடுத்துன்னு நம்மளை மகிழ பண்ணுகிறதற்கு ஆவியான ஒரு ஆயத்தமா இருக்கு. ஆனா எது தெரியுமா தடையா இருக்கு? நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? யூ ஆர் நாட் யுவர்ஸ். ஆமென் சொல்றீங்களா? நீங்க உங்களுக்கு சொந்தக்காரங்களே கிடையாது. ஆமென் சொல்றீங்களா? நிறைய மனைவிமார்கள் சொல்லுவாங்க, ஓ எனக்கு தெரியும், நான் யாருன்னு எனக்கு தெரியும், மை லைஃப் மை ரூல்ஸ், என் இஷ்டம் போல தான் உடுத்துவேன், ஏய் வாய மூடுறி, எனக்கு தெரியும் நான் எப்போ வரணும், எப்போ வீட்டுக்கு போகணும், தண்ணி சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா, ஒயின் குடிக்கணுமா பீர் குடிக்கணுமா எனக்கு தெரியும், வாய மூடுறி. இல்ல, மனைவியினுடைய சரீரத்துக்கு யார் அதிகாரி? ஆண்டவர் தான். அடுத்து வாங்க, உங்க வீட்டுக்காரர் தான். ஐயா, நம்ம சரீரத்துக்கு யார் அதிகாரி? உங்க சரீரத்துக்கு உங்க வீட்டம்மா தான். ஆமேன். நல்லா ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? யோசிச்சு பாருங்களேன், உங்க கணவர் உங்களுக்கு பிடிக்காத ஒரு மஞ்சமாக்காம் போல ஒரு துணியை உடுத்தின்னு வந்தா, அதுவும் உங்க சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? செத்தாரு மனுஷன். அன்னையோட ஒரு சோழி, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மண்ணிலிருந்து வந்தாய். ஆமா, முடிஞ்ச தீக்கடக்கம் கூட பண்ணிடுவோம். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை 7 மடங்கு சூளையை சூடாக்கி விட்ட மாதிரி. புரியுதுங்களா? நம்ம யாருடையவங்க இல்லை, நான் முதல்ல என்னுடையவனா இல்லாம. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, ஒருவன் ஒருத்தி என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவர்கள் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு கர்த்தரை பின்பற்றி வர கடவன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமேன் சொல்லுவீங்களா? நல்ல ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? நீங்க யாரை பின்பற்றுறீங்க? ப்ரோ, நாங்கெல்லாம் வேற மாதிரி ப்ரோ. நாங்க யாரையுமே ஃபாலோ பண்ண மாட்டோம். எனக்கு நான் தான் கிங்கு, எனக்கு நான் தான் குயின், எனக்கு நான் தான் மந்திரி, எனக்கு நான் தான் முந்திரி. கர்த்தர் சொல்றாரு, நீங்க என்னைக்கு உங்களை செல்ஃப் டினையல், என்னைக்கு உங்களை நீங்க வெறுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் நானும் தேவாலயமா மாற முடியும். ஆமேன் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? அல்லேலூயா. அண்ணன் புரியுதா? அம்மா புரியுதா? உங்களை வெறுக்கிறதுனா என்ன தெரியுமா? நான் சிறுகவும் அவர் பெருகும். எனக்கு என் விருப்பம் போல எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் செல்ஃப் டினையலை எங்க இருந்து தெரியுமா நீங்கள் நானும் கத்துக்கலாம்? அதாவது ஒரு மனுஷன் தன் சுயத்தை வெறுத்து வர்றது எங்க இருந்து தெரியுமா கத்துக்கலாம்? வார்த்தையில தான். உங்களுக்குள்ள ஆவியானவர் வாசமா இருக்கணும்னா முதல்ல ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை உள்ள வரணும். அல்லேலூயா. அதுதான் அழகா ஒரு இடத்துல ஆவியானவர் பேசி இருக்கிறாரு. யோவான் 6:63 வாசிங்களேன். யோவான் 6:63 பக்கம் சொல்லி வாசிங்கக்கா. 135 பக்கம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நிஜமாவா அப்படி எழுதிருக்கு? நான் உங்களுக்கு இல்ல நிஜமாவா அப்படி எழுதிருக்கு? அப்படின்னா மாம்சம் ஒண்ணுக்கும் உதவாது. தான் அழக நம்பி இருக்கிற சிக்கு 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 சிக்குன்னு போற என்னுடைய அருமையான வாலிப பிள்ளைகள், என்னுடைய மாம்சம் உண்மைதானக்கா? அம்மா புண்ணியவதி, பியூட்டி குயின் இருக்கீங்களா? பியூட்டி இஸ் வெயின். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீணு. கர்த்தருக்கு பயப்படுகிற இஸ்திரியே, அம்மா இஸ்திரி, எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க? சிம்பிளா சொல்றேன், இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல பிரசங்க மேடையில் நிக்கிற ஊழியக்காரிகளுடைய முகரக்கட்டையை பாருங்க. நான் சொல்ற புரியுதா? அழக நம்பி வந்த ஆளால என்ன பண்ண முடியாது? சத்தமா சொல்லுங்க. ஒரு புள்ள கூட, சத்தமா சொல்லுங்க, அதுக்குன்னு மூஞ்ச கழுவக்கூடாது, தலைவெறி கோலமா ஆன்னு நிக்கணும்னு நான் சொல்லல. Preparation is important, more important than beautification. ஆமென் சொல்றீங்களா? உங்களுடைய ஆயத்தம் உங்களுடைய அழகுபடுத்துதலை விட, அலங்காரத்தை விட முக்கியம். ஆமென் சொல்றீங்களா? இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல சமீப நாட்களா ஊழியக்காரன்லாம் பாத்தீங்களா, ஜோக்கர் மாதிரி இருக்கிறான். பாத்தீங்களா? ஜோக்கர் தோத்துருவான்.
ஜோக்கர் தோத்துருவான், சினிமாக்காரன் போல இருக்கிறான். பென்னி ஜான் ஜோசப்போ யாரோ ஒரு தம்பி இப்போ ஒரு பாட்டு விட்டுருந்தான், கிருபை போதுமேவா என்னமோ ஒரு கன்றாவி. அதை பார்க்குறவன் முதல்ல ஒரு ஆள் போட்டிருந்தான், சரவணா ஸ்டோர்ஸ் விளம்பரம்னு நினைச்சேன். அதுல பென்னி டயால்னு ஒரு தலைவன், அவனு சொல்லி எதுவும் குத்தம் இல்லை. அந்த ஆளு சினிமாவில் பாட்டு பாடுறப்பெல்லாம் நான் ரொம்ப விரும்பி கேட்பேன். நான் ஒரு சினிமா பாட்டு பைத்தியம். 2 காதுலையும் கம்மல், கிருபை போதுமேவா. என்ன போதுமா? கம்மல் குத்துறதுக்கு, ஜோக்கர் போல ட்ரெஸ் போடுறதுக்கு. பின்னாடி என் தங்கச்சி மாருங்க லெகங்கா போட்டுன்னு வயிறு தெரியுது. என்ன தெரியுது? நான் வைத்த பார்ப்பனா இல்லை கிருபை போதுமேன்னு லிரிக்ஸை பார்ப்பனா? பேசிக்கலி நான் ஒரு 18 வருஷம் பாலியல் பாவங்களுக்கு அடிமையா இருந்து விடுவிக்கப்பட்டவன். 15 வருஷம் ஆபாச படங்களுக்கு நான் அடிமையா இருந்தவன். கர்த்தர் கிருபையில ரட்சிக்கப்பட்டவன். எப்படி குடிகாரனுக்கு டம்ளர்ல சரக்க பார்த்தோன்னே இந்த டைமை பார்த்தோன்னே கை கால்லாம் ஆடுமோ, நமக்கும் அப்படிதான். நான் சொல்ல வர புரியுதுங்களா? ஆனா கர்த்தருடைய கிருபையில ஆவியான ஒரு துணையோட விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். என்ன போல கடந்த கால வாழ்க்கையில் அங்க இருக்கிறவன் எதை தெரியுமா பார்ப்பான்? எதை பார்ப்பான்? என் சகோதரியினுடைய போதுமா கிருபை, வௌத்த காட்டுறது கிருபை போதும், ஜோக்கர் போல டான்ஸ் ஆடுறது கிருபை போதும், ஆண்டவர் பேரை சொல்லி வீட்டை கட்டுறதுக்கு வாசலை வாங்கிறதுக்கு இன்னும் பல காரியங்களை செய்யறதுக்கு சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். உங்களை அசிங்கமா இருங்கன்னு சொல்லல, உங்களை நீங்க ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. அது உங்களை இந்த உலகத்திற்கு நேர்த்தியானவர்களாய் காண்பிக்கும். நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. வஸ்தியினுடைய அழகினால ஈர்க்கப்பட்ட ராஜா எஸ்தர்னுடைய ஆயத்தத்தோடு கூடிய அழகுல தான் கவரப்பட்டு ராஜமுடியை சூட்டப்பட்டான். ஆமென் சொல்லுவீங்களா? இன்னைக்கு சபையில தேவை, ஊழியர்கள் மத்தியில தேவை, தேவ பிள்ளைகள் மத்தியில தேவை ஆயத்தம். தேவாலயம் எவ்வளவு அழகா இருக்கு, தேவாலயம் எவ்வளவு நேர்த்தியா இருக்குன்றத வச்சு தலைமையில தூக்கி வைக்க மாட்டார். எவ்வளவு ஆயத்தமாய் நீங்கள் நான் இருக்கிறோம். உங்களை என்னை எது ஆயத்தப்படுத்தும் நினைக்கிறீங்க? ஐயா அம்மா, இந்த வார்த்தை தான். ஆமென் சொல்லுவீங்களா? இந்த வசனத்தை வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்னத்துக்கும் உதவாது, யூஸ்லெஸ். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிற இந்த பைபிள் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. என்னவா இருக்கா? ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. இப்ப நான் சொல்றது அப்படியே கொஞ்சம் யோசிங்க. நான் செய்தியை முடிக்கிறேன், சொற்ப நிமிஷம் தான். ஆவியானவர் எங்கேயோ, வசனம் என்னவா இருக்கு? அப்படின்னா ஆவியானவர் எங்கேயோன்ற இடத்துல கர்த்தர் சொன்ன வசனங்கள் எங்கேயோன்னு போடலாமா, வச்சு பார்க்கலாமா, கூடாதா? பேசணும். நீங்க தூங்குறீங்களா இல்லையான்னு இப்ப தெரிஞ்சிடும். மறுபடியும் சொல்றேன், கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு ஆவியானவர் எங்கேயோ. இப்ப யோவான்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வருது, நான் சொன்ன இந்த வசனங்கள். இப்போ ஆவியானவர் எங்கேயோன்ற இடத்துல கர்த்தருடைய பைபிள் வசனங்கள் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுன்னு எழுதலாமா கூடாதா? எழுதலான்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கடைசியில ஜெபம் பண்ணும்போது டங்கு 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 டங்குன்னு கொட்டை அடிச்சு பேட அடிச்சு உங்களை ஆவிக்குள்ள நடத்தணுமா, இல்ல வசனத்தை படிச்சு ஆவியில் நிரம்ப போறீங்க? ஆமென் சொல்லுங்களா? பாட்டு வர்ஷிப்ல ஆவியானவர் அசைவாடுறாரு, நான் இல்லைன்னு சொல்ல. அதே ஆவியானவர் வார்த்தையில எங்க போனார்? பதில் சொல்லுங்க. நான் மேக்சிமம் போகிற இடங்கள்ல இசைவாத்தியங்களை அமர்த்திடுவேன். கர்த்தருடைய வசனத்துல ஆவியில நிரம்பட்டும். சில இடங்கள்ல ஆண்டவர் இசையோடு பாடலோடு கூட, ஏன்னா ஒரு மனுஷன் இசைவாத்தியம் வாசிக்கிறப்ப எலிசாவின் தேவன் அவருடைய கரங்களை இறக்கி அங்கே பேசினார்ன்ற வசனம் சொல்லுது. நான் எதிரி இல்லை, ஆனா அதை மட்டுமே இன்னைக்கு நம்பி இருக்குன்னா நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? பைபிள் படிக்கிறப்ப எத்தனை பேர் அபிஷேகத்தில் நிரம்புறீங்க? செய்தி கேட்கிறப்ப எத்தனை பேர் ஆவியில் நிரம்புறீங்க? இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம், நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கிறிஸ்தவமும் கிறிஸ்தவ உலகமும் சபைகளை எங்க தெரியுமா தோத்துக்கிட்டு வருது? ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல பெந்தெகோஸ்தே நாள்ல ஜெபம் பண்ணின போது ஆவியானவர் இறங்கினாரு. ஆமென். கொர்நேலியு வீட்ல போய் பிரசங்கம் பண்ணின போது ஆவியானவர் இறங்கினார். அந்த அனுபவம் இன்னைக்கு எங்க? எங்க? என் வாழ்க்கையில சிம்சோனை போல நான் அபிஷேகத்தை இழந்துட்டு, எல்லாம் இழந்துட்ட பிறகு நான் அடுத்த முறை அபிஷேகம் பெற்றது எந்த இடம் தெரியுமா? எந்த ஸ்தலம் தெரியுமா? சும்மா சொல்லுங்க, எங்க பெற்றிருப்பேன்னு.
என் ஆண்டவர் தேவனுடைய கூடாரம்னு சொல்லப்படுகிற, தேவனுடைய வீடுன்னு சொல்லப்படுகிற, தேவனுடைய சபைன்னு சொல்லப்படுகிற அப்படிப்பட்ட இடங்கள்ல முதல் முறை அபிஷேகம் பண்ணார், பலமுறை அபிஷேகம் பண்ணார். அந்த அபிஷேகத்தை சிம்சோனை போல 5 நாள்ல இறங்கி இழந்து போனேன். வாலிபத்தின் மோகம், காதலுக்காக, மாம்சத்தின் இச்சைக்காக, கண்களின் இச்சைக்காக இழந்தேன். வாழ்க்கை நாரி போச்சு. முந்தின நிலைமையை விட பிந்தின நிலைமை சிம்சோனை போல கொடூரமான வாழ்க்கையா இருந்து வேசித்தர விபச்சாரங்களுக்குள்ள போனேன். ஆனா தேவனை நோக்கி விட்டு கொடுத்த போது என்ன அபிஷேகம் பண்ண இடம் எது தெரியுமா? சொல்லுங்களேன், சும்மா சொல்லுங்களேன். என் வீட்டு பெட்ரூம்ல பைபிளை திறந்து வச்சு அப்போஸ்தலர் நடபடிகளை முழங்கால நின்று வாசிச்சு கொண்டிருந்தேன். நான் இழந்து போன அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு என் வீட்டு பெட்ரூம்குள்ள ஆவியானவர் என்னை நிரப்பினார். என்னைக்கு இந்த அபிஷேக அனுபவத்தை, பரிசுத்த ஆவியில் நிரம்புகிற அனுபவத்தை, மேல் வீட்டாரை அனுபவத்தை வீட்டுக்குள்ள கொண்டு போகிறோமோ, விசேஷமாய் பெட்ரூம்குள்ள கொண்டு போறோமோ, அன்னைக்கு கிறிஸ்தவம் ஜெயிக்க ஆரம்பிச்சிடும். தேவ பிள்ளைகள் தேவ ஆலயமாய் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமென் சொல்லுங்களா? கூட்டத்துக்கு வந்தா ஜிங்கு 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 ஜிங்குன்னு குதிக்கிற, சேர ஒட்டைக்கிறது, பக்கத்துல இருக்க வாயில குத்துறது, எது பேய் பிசாசு போதோ இல்லையோ வந்தவனுடைய 4 பல்லு போகும். என்னைக்கு இந்த அனுபவம் என் அறை வீட்டு அனுபவமாக, என்னைக்கு இந்த அனுபவம் என்னுடைய தனிமையினுடைய அந்தரங்க அனுபவமாக மாறுதோ, அன்னைக்கு நான் தேவனுடைய ஆலயம். அன்னைக்கு எனக்கு விடுதலை உண்டு. அன்னைக்கு என் கையில் நான் வேதத்தை எடுத்து முழங்காலில் நின்று என் பெட்டு மேலே வச்சு நான் பைபிளை வாசிக்கிறப்ப ஆவியானவர் என்னை நிரப்ப முடியும்னா, இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் உங்களை நிரப்ப முடியாதா? வேத வசனங்களை உள்ள சேர்க்க 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 நடக்கும் போது, அமரும் போது, பேதுரு ஐயா நடந்த போது நிழல்பட்டு சுகமானது போல, பவுலினுடைய உருமால்கள் கச்சைகளை தூக்கி போட்ட போது அது விழுந்தவர்கள் மேல சுகம் உண்டானது போல, கர்த்தருடைய வல்லமை இந்த ஆலயத்திலிருந்து புறப்படாதோ? ஏன் என்னால தாக்கத்தை உண்டு பண்ண முடியல? ஏன் என்னால ஒரு அசைவை என் வீட்டுக்குள்ள, என் சமுதாயத்துல, என் வேலூர்ல, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இடங்கள்ல, என் வேலை ஸ்தலத்துல, என்னுடைய ஊழியத்துல, என் பள்ளிக்கூடத்துல, என் கல்லூரியில, என் குடும்பத்துல தாக்கத்தை ஏற்படுத்த முடியலனா, கர்த்தருடைய ஆலயமாய் இருப்பதை நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை அனுபவமாக வைத்து விட்டோம். நடமாடும் ஆலயங்கள் என்பதை மறந்து விட்டோம். என்ன செய்ய போறோம்? நான் மறுபடியும் சொல்றேன், உங்க விடுதலைக்காக கடைசியா ஒரு 30 வினாடி ஜபத்தோட ஜபமா பண்ணிடுவேன். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ, ஆண்டவர் சொன்ன இந்த வசனம் ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிறது. எவ்வளவுகளோ, ரொம்ப எளிமையா சொல்றேன், வேத வசனத்தை எவ்வளவுகளோ படிக்க முடியுமோ ஆத்துமமா படியுங்க. எனக்கு படிக்க தெரியாதுன்றீங்களா? வீட்டில் இருக்கிற ஒரு நபரை கூட்டு படிக்க வைங்க. அதுவும் தெரியாதுன்றீங்களா? யூடியூப்ல ஆடியோ பைபிள்னு போட்டு அதை காதால கேளுங்க. அதுவும் முடியாதா? யூடியூப்ல சத்தியத்தை சத்தியமா போதிக்கிற அந்த தேவ பிள்ளைகளுடைய வசனத்தை கேளுங்க. எழுத்து கூட்டி படிக்க கேளுங்க. கர்த்தருடைய வசனம் எவ்வளவுகளோ எனக்குள்ள உள்ள போகுதோ, எவ்வளவுகளோ வசனம் உள்ள அதிகமா இருக்குதோ, உலகமோ சுயமோ மாம்சமோ நான் என்னுடையவன் அல்ல என்ற ஒரு சிந்தை உண்டாகும். அப்பொழுது ஆவியானவர் ஒடுக்கத்தின் மத்தியில் இருக்க மாட்டாரு. ஆவியானவருக்கு இடம் உண்டாகும். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவானை போல நம்ம சொல்லுவோம். கர்த்தர் நமக்குள்ள மகிழ்ந்து இருப்பார். கையை தட்டி அவர் எனக்குள்ள மகிழ்ந்து எனக்குள்ள வாசமாய் இருந்தார்னா விடுதலை விடுதலை விடுதலை. அல்லேலூயா. நான் ஆண்டவரை அறிஞ்சும் 13 வருஷம் பாவத்திலிருந்து வெளியே வர முடியல. ஏன் தெரியுமா? யாராவது என் தலைமையில கையை வச்சு ஜெபிச்சு என்னை விடுவிப்பாங்க. யாராவது என் தலைமையில கையை வச்சு எண்ணெயை ஊற்றி பொல்லாத ஆவியன்னு தள்ளி விட்டு விடுவிப்பாங்கன்னு மனுஷால தேடி ஓடினேன், ஏமாந்து போனேன். ஆனா எப்பொழுது இந்த தேவ மனிதர்களுக்காக, மனுஷிகளுக்காக தோத்துறோம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற வசனத்தால என்ன நிரப்பி கொள்றேன்னு இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையில தியானமா இருக்க ஆரம்பிச்சனும். நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு இருட்டு அறைக்குள்ள போய் கத்தி எடுத்துட்டு போய் இருட்ட வெட்டுறேன், ஒரு தடியும் கல்லையும் எடுத்துட்டு போய் இருட்ட அடிக்கிறேன்னு அடிச்சா போவாது. ஆனா ஒரு சின்ன தீக்குச்சி என்கிற வசனத்தை கொளுத்துனா இருண்டு போன அந்த அறையில அவ்வளவு வெளிச்சத்தை கொடுக்குமானா. என் கர்த்தருடைய வார்த்தை அக்கினி ஜுவாலையான வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு மனுஷிக்குள்ள புறப்படும் போது, நிரம்பும் போது அந்த சத்திய அக்கினி என்னை விடுவிக்காதோ? வார்த்தை ஜீவனுள்ள வேத வசனம்.
அல்லேலூயா. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கார்? உங்க குடும்பத்துக்கு தேவை விடுதலை, உண்மை. ஆனா அதை விட அதிகமா தேவை நீங்க தேவ ஆலயமா மாறணும். சத்திய வசனம் தான் உங்களுக்கு தேவை. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஆஸ்பத்திரிக்கு, இந்த ஆஸ்பத்திரிக்கு போயிட்டா விடுதலை ஆயிடுமா, சுகமாயிடுமா? அந்த ஆஸ்பத்திரிக்கு போனா அவங்க கொடுக்கிற மாத்திரை மருந்தையும் அவங்க கொடுக்கிற டயட்டு, எதை சாப்பிடணும், எதை, அது போலதான் மாம்சத்தில் இருக்கிற நம்ம எதை ஆவிக்குரிய காரியங்களை எடுத்துக்கணும், எதை மாம்சத்தில் நம்ம எடுத்துக்க கூடாதுன்ற அந்த ஒரு டயட், ஸ்பிரிச்சுவல் டயட்ல இருக்கணும். ஆவிக்குரிய மாத்திரை ஆகிய வேத வசனத்தை எடுத்துக்கணும். அனுதினமும் ஒர்க் அவுட் ஆகிய ஜபத்தை எடுத்துக்கணும். இதை நம்ம செய்ய 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 பாவ நோய் நீங்கும், நுகத்தடிகள் முறிக்கப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ, துக்கப்படாத மகிழ்ந்திருக்கிற ஆவியானவர் எங்கேயோ, ஆலயமாகி எனக்குள்ள விசாலமாய் தங்கி இருந்து விடுதலையை கொண்டு வருவார். விடுவிக்கிறவர்களாய் நம்மையும் மாற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க? எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? எத்தனை பேர் நல்லா கைகளை உயர்த்துவார்? அல்லேலூயா. என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம்? யோசிச்சு பாருங்க. நீங்கள் நானும் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கோம்? என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? சிந்திச்சீங்களா? இருட்டு கூட சண்டை போடுறீங்களா? கத்தி எடுத்து வெட்டி சீவிடுவேன், கல்லால் அடிச்சு துரத்திடுவேன், தடியால் அடிச்சு துரத்திடுவேன். நெருப்பை எடுத்துட்டு வந்தாதான் இருட்டு வெளியே போகும். வசனம்ன்ற சத்தியம் உள்ள வந்தாதான் பாவ இருள் நீங்கும், வியாதி இருள் நீங்கும், ரோக சாப இருள் நீங்கும். கர்த்தர் தன்னால விடுதலையை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுவீங்களா? இத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த நாள்ல நீங்கள் நானும் என்ன பண்ண போறோம்? ரோமர் 8 அதனால தான் கர்த்தர் சொல்றாரு. ஏன் அந்த 1 கொரிந்தியர்ல சொன்னாரு நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லன்னு ஏன் தெரியுமா சொன்னாரு? ரோமர் 8:13 வசனத்தை வாசிக்கலாம், வாசிச்சு முடிக்கலாமே. மாம்சத்தின்படி பிழைத்தால், பக்கம் சொன்னீங்களாக்கா? 216. மாம்சத்தின்படி பிழைத்தால் அக்கா 9ல இருந்து, அக்கா 6ல இருந்து வாசிக்கலாமாக்கா? மாம்ச சிந்தை மரணம், மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. தோத்திரம். அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். இப்ப புரியுதா? சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. எப்படி? சிம்பிளா கேட்கிறேன். இந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கா இல்ல மறைஞ்சிருக்கா? சத்தமா சொல்லுங்க. அதனால தான் நான் எப்பயுமே கத்துறது, யாராவது பாட்டு ரிலீஸ் பண்ணா, யாராவது கான்சர்ட் நடத்துறாங்கன்னாங்கன்னா அது எதை ஒத்து இருக்கு, எது போல இருக்குன்னு பாருங்கன்னு சொல்றது காரணம் அதுதான். என்ன சாயல்ல இருக்கு, என்ன சாயல்ல இருக்கு? இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல வர்ற பாட்டுகள் எந்த சாயல்ல இருக்கு? சினிமா சாயல்ல இருந்ததுன்னா அது எதுக்கு உட்பட்டு இருக்கு? மாம்சத்துக்கு உட்பட்டு இருக்கு. இன்னைக்கு ஊழியக்காரி எந்த ட்ரெஸ்ஸை உடுத்தின்னு வந்து நிக்கிறான்னு பாருங்க, அது உலகத்தான் சாயல்ல, சினிமாக்காரன் சாயல்ல. அவன் முடிவெட்டோ, அவளுடைய நட உட பாவனையோ, அவங்க ஸ்டைலோ, அவங்க செயல்பாடுகளோ உலகத்தை போல இருந்துன்னா அவங்க எதுக்குள்ள இருக்கிறாங்க? ஒரே ஊத்துல இருந்து நல்ல தண்ணியும் சாக்கடை தண்ணியும். சத்தமா சொல்லுங்களேன். இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை, உலகத்துக்கும் ஆண்டவர் பிள்ளைக்கும் சம்பந்தம் இல்லை, பேலியாளுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் இல்லை. பிரதர் அவர் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு பிரதர், அப்படியே கேட்டாலே கண்ணீர் வருது பிரதர், அப்படியே ஆவியில சிலுத்து போறான் பிரதர், அவர் எவ்வளவு வல்லமையானவர். இல்ல 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 இல்ல, பிசாசு தெய்வத்துக்குரியவைகளை டூப்ளிகேட் பண்றவன்றதை மறந்துடாதீங்க. சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? மாம்சத்தின் கிரியைகள் எப்பயுமே எப்படிதான் இருக்கும்? பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிங்களேன், பிடிச்சி சொல்லுங்க, முடிக்கலாம். பிரதர் சிஸ்டர், ஒருத்தவங்க மாம்சத்தில் இருக்காங்களா இல்லையான்னு அவங்க செயல்பாடுகள்லையும் அவங்க கனியாகிய கேரக்டர்லையும் தெரிஞ்சிடும். உங்கள் கண்ணு தான் நல்ல கண்ணாக இருக்குது, அதை பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர்கிட்ட போய் கலிக்கம் போட்டு
கண்ணை கழுவிக்கோங்க, பொழைச்சிக்குவீங்க. இல்லைன்னா குருடனுக்கு குருடனான வழிகாட்டிகளை பார்த்து பாதாளத்துக்கு போயிடுவீங்க. ஜாக்கிரதையா இருங்க. என்ன சொல்றாங்க? உன் வாயை மூடு எனக்கு தெரியுன்றாங்களா? பாட்டை பார்த்தும் பிரசங்கத்தை பார்த்தோம் மற்ற காரியத்தை பார்த்தும் ஏமாறாதீங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகவே இருக்கும். ஏமேன். என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், என்ன பண்ண போறோம்? வாசி முடிங்கக்கா, வேகமா வாசிங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனா நமக்கு என்ன நினைப்புனா, நான் என்ன பண்ணாலும் பரலோகத்துக்கு நல்லா போவோம். அது முடிச்சிட்டீங்களாக்கா? ரோமர் முடிச்சிட்டீங்களா? 9. அந்த ரோமர் 9 வாங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் 9ஆ 8ஆக்கா? பாருங்க, நான் 9ன்னே 9 அப்படியே அமைதியா நீங்களும் தலையாட்டுறீங்க. 8 வாசிங்க. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டாங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல். எந்த வசனம் வாசிக்கிறீங்க? 9. வாசிங்க. ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, வெளியே போன்றுவார். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால், ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்தாருன்னா, சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும். என்னக்கா தப்பா வாசிக்கிறீங்க? சாவர வரைக்கும் பாவம்லாம் வந்துருந்தாக்கா இருக்கும். என்ன நீங்க சும்மா ஒரு பழைக்க தெரியாம ஏதாவது பைபிள்ல வளரிட்டு எழுதி வச்சிருப்பாரு, அதை தூக்கின்னு வந்து வாசிக்கிறீங்க. இன்னைக்கு எங்க மதுரையில ஜஸ்டின், சென்னையில ஜேசுடையானு, வேலூர்ல விளங்காத அந்த ஆள் பேர் என்ன, ஜான் ஜபராஜுக்கு சொம்பு தூக்குறாப்புல ஒரு ஆள், மேபி போ சேர்த்தா என்னது, ரூபன் சாமுவேல், அவன் கல்லோபதேசியா. இன்னொருத்தர் இப்ப ஜான் ஜபராஜுக்கு சொம்பு தூக்கி வீடியோ போட்டாரு, கன்றாவி, பேரு கூட ஞாபகம் வர மாட்டேது பாருங்க. பிராங்க்லினா இல்லை, இன்னொருத்தர் மெத்துசோலா. அட போய் யாரோ ஒருத்தவங்க பெத்து வேலோ உன்னெல்லாம் பெக்காம நல்லா சூளத்தை உன் வாயில விட்டு குடஞ்சிருக்கணும். என்ன இருக்குதான் சாவர வரைக்கும். ஜான் ஜபராஜ் சர்ச்சுக்கு போன ஒரு வாலிப மக போட்ட ஆடியோ என்கிட்ட இருக்குது. பாவின்னு சொல்லாதீங்க. சாம்பி செல்லதுரை சென்னையிலேயே அதான் சொல்றார். இந்த கூட்டங்கள் எல்லாம், பொல்லாத கூட்டம்லாம் என்ன சொல்லுதுன்னா, சாவர வரைக்கும் பாவம் நம்ம லைஃப்ல இருந்துகிட்டே தான் இருக்கும் பிரதர். ஆனா பவுலையா என்ன சொல்றாரு? கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தார்னா, ஆவியானவர் இருந்தார்னா, வசனம் உள்ள இருந்தா, சத்தமா சொல்லுங்க, என் உடம்பு பாவம் செய்யறதுக்கு பேசுங்க. நான் முடிக்கிறேன். செத்து போச்சான். ஒருத்தவங்க மேல கோபப்படுறதுக்கு, இச்சை கொள்றதுக்கு, விபச்சாரம், வேசித்தனம் பண்றதுக்கு, பொறாமை, இன்னும் கலாத்தியர் 5:19 இருந்து சொல்லப்பட்ட மாம்சத்தின் கிரியைகளுக்கு என் உடம்பு எப்படி இருக்குமா? அப்படி செத்ததா இருந்தா நீங்களும் நானும் யாருடைய ஆலயமா இருக்கிறோம்? வாசிங்க, வாசி முடிங்க. ஆவியானது நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிறதற்கு தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு மாம்சத்திற்கு கடன்காரனா இல்ல. இதுதான் முக்கியமான வசனம். 13வது வசனத்தை பாக்ஸ் போடுங்க, இல்ல ரவுண்ட் அடிங்க, இல்ல ஹைலைட் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. வாசிங்க 13 முடிக்கலாம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் ஆவியில சாவோம். ஆவியினாலே நிறுத்துங்க. யோவான் 6:63 தேவன் சொல்லின வசனம் என்னவா இருக்கா? சத்தமா சொல்லுங்க. இப்போ அந்த ஆவியினாலேன்னு இருக்கிற இடத்துல வசனத்தினாலேன்னு போடலாமா, போடக்கூடாதா? சத்தமா சொல்லுங்க அக்கா. அந்த ஆவியினாலேன்னு படிச்சீங்களா, அதுக்கு பதில் வசனத்தினாலேன்னு படிங்க எல்லாரும். வசனத்தினாலே மாம்சத்தின் செய்கைகளை அழிப்பாரா? இல்ல, கேட்கல. நான் செய்தியை முடிக்கிறேன், வருத்தப்படாதீங்க, என்ன நிமிர்ந்து பாருங்க. ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற அக்கினியான வசனத்தினாலே நான் தான் மாம்சத்தின் செய்கைகளை எப்படி ஆதாம் மன்னிக்கணும். ஆபிரகாம் ஐயா
தன் குமாரனாகி ஈசாக்கினுடைய கைய காலை கட்டி போட்டு கத்திய ஓங்கி வெட்டுறதுக்கு போனாரோ, அது போல ஒவ்வொரு முறையும் வசனம் சொல்லும், உன் கண்களினால ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தா நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்னு வசனம் சொல்லி இருக்கு. எனக்கு முன்னாடி அழகான ஒரு பொண்ணு வருவா. அந்த பொண்ணு தூரத்துல வரும்போது எனக்கு தெரியும் அவ பேர் அழகின்னு. தூரத்திலேயே என் கண்ணு தெரியாம பார்த்த பொண்ணு, அவ நடக்க 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 அவ இந்த பக்கம் வந்தானா இந்த பக்கம் பாப்பன்னு திரும்பி நின்னு காக்கா குருவியும் தென்னை மட்டையும் இளநியும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் நான் வசனத்தை கொண்டு என் மாம்சத்தின் செயல்களை அழித்தேன். கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார். நான் என்னுடையவன் அல்ல, கர்த்தருடைய ஆலயமாய் நான் மாறிட்டேன். கையை தட்டி ஆண்டவரே, அல்லேலூயா. இது கண்ணு இச்சைக்கு பொருந்தும், மாம்சத்துல உண்டாகிற கோபத்துக்கு பொருந்தும், பொய்க்கு பொருந்தும். பொய் சொல்லாதிருப்பாயாக. எனக்கு பொய் சொல்ல ஒரு சூழ்நிலை வரும்போது கர்த்தருடைய வசனம் என் நெத்தி பொட்டுல, என் கண்ணுல, என் இருதயத்துல டங்கு டங்கு டங்குன்னு அடிக்க ஆரம்பிக்கும். அந்த சூழ்நிலையில உண்மையை சொல்லி என் தலையை வெட்டி கொண்டு போனாலும் பரவாயில்லன்னு நான் உண்மையை பேச வசனத்தை வைத்து என் மாம்ச கிரியைகளை அழிப்பேனானால் நான் கிறிஸ்துவனுடையவனா இருப்பேன். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களா இருப்பீர்கள். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருப்பாரு. அந்த வசனமாகிய ஆவியானவர் எங்கேயோ அங்கதான் விடுதலை உண்டு. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? புரியலையா? இன்னும் புரியலையா? எத்தனை பேருக்கு புரியுது? பிறனுக்குரிய யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக வசனத்தை நம்ம படிச்சிருப்போம். ஆனால் நம்ம காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போறப்ப இன்னொரு அப்பா அம்மா பெத்து போட்ட பொண்ணோ இன்னொரு அப்பா அம்மா பெத்து போட்ட பையனோ வருவான். அவனை பார்த்தா அவளை பார்த்தா நமக்கு அழகா இருக்கும். ஐயையோ, இவன் நம்ம வாழ்க்கை துணையா வந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். ஆஹா, இவன் நம்ம வாழ்க்கை துணையா வந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு மாம்சம் இச்சிக்கும் போது வசனம் உள்ள அக்கினியா வரும். பிறனுக்குரிய யாதொன்றையும் இச்சியா இருப்பாயாக. அதனால இவளை நான் காதலிக்க முடியாது. இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். இந்த வசனத்தை வைத்து அந்த மாம்சத்தை குத்துவோமானால் நாம் கர்த்தருடைய ஆலயமாய் இருப்போம். இன்னும் ஒரு முறை கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி அல்லேலூயா. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ஆதாம் ஐயாவையும் ஏவாள் அம்மாவையும் ஏதேன் தோட்டத்துல வச்சுட்டு ஆண்டவர் என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் சாப்பிடுங்க பிள்ளைகளா, ஆனா அந்த ஒரு மரத்தினுடைய கனியை மட்டும் வார்த்தை. ஒருவேளை அந்த வார்த்தையை கெடுக்கிறதுக்காக சாத்தான் பொய் சொல்லி நீங்க சாப்பிட்டீங்கன்னா தேவர்களை போல ஆயிடுவீங்கன்னே உடனே ஆதாம் ஐயா எழுதப்படாத பைபிள் கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், எனக்கு அருமையான என் மனைவி அந்த பழத்தை தவிர எதை வேணாலும் சாப்பிடலான்னாரு. நீ அதனால அதை மட்டும் சாப்பிட்டுப்படாத. சர்ப்பத்தை பார்த்து ஏவாள் அம்மாவும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்குன்னு ஆவியினால மாம்சத்தின் கிரியை குத்தி இருந்தாங்கன்னா இன்னைக்கு மாம்சத்துல நீங்களும் நானும் வேதனைப்பட வேணாம். மாம்சத்துல பிசாசை நம்ம சந்திக்கவே தேவையில்ல. ஆவியில அன்னைக்கே அழிச்சிருந்தா இன்னைக்கு நம்ம ஜெயமா மாறி இருப்போம். அல்லேலூயா சொல்லுங்களா? அதனால ஆதாம் ஐயாவையும் ஏவாள் அம்மாவையும் கேவலமா பேசல. அதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்கள், எக்ஸாம்பிள்ஸ். எத்தனை பேர் ஆவியினால மாம்ச கிரியைகளை அழிக்க போறீங்க? வசனத்தினால எப்படி பிசாசின் கிரியைகளை அழிக்க போறீங்க? எத்தனை பேர் ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயமா விட்டு கொடுக்க போறீங்க? இதை பண்ணிட்டா தன்னால விடுதலை உண்டாகும். பேதுருயா சிறைச்சாலையில் கடந்தாரு. சங்கிலியை ஃபயர்னு அனுப்பி அந்த சங்கிலியை பிச்சார்னு இருக்கா. தன்னால என்ன பண்ணிச்சான்? சத்தமா சொல்லுங்க. பவுலும் சீலா ஐயாவும் சிறைச்சாலையில் துதிக்கிறப்ப தன்னால சிறைச்சாலை கதவு என்ன பண்ணிச்சான்? தன்னை போல நீங்க ஆலயமா இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினா அதுவா திறக்கும், அதுவா வழியை உண்டு பண்ணும், அதுவா கட்டுகள் அவிழும், அதுவா உங்களுக்கு எனக்கும் அற்புதங்களை செய்யும். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசியிருக்கிறார்? ஒரே ஒரு ஜபந்தான் பண்ண போறோம். நான் தேவ ஆலயம். அப்படின்னா நான் என்னுடையவன் இல்லை, என்னுடையவள் அல்ல. எனக்குள்ள வசனம் இருக்கணும். வசனம் இருந்தால் மட்டும் பத்தாது. அந்த வசனன்ற அக்கினியும் பட்டயத்தையும் எடுத்து மாம்சத்தில் வரும்போது அந்த மாம்சத்தின் கிரியைகளை ஆவியினாலே சாகடிப்போமானால் நீங்களும் நானும் விடுதலையை பெற்றுக்கொள்ளுவோம், அநேகரை விடுவிப்போம். கள்ள உபதேசங்களையும் கள்ள உபதேசிகளையும் நம்பாதீங்க. தற்காலிகமாக வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் முடிவு அழிவு மரணம். ஆமேன். மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் வெளியரங்கமா இருக்கு, ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. எத்தனை பேரோட கர்த்தர் பேசி இருக்கிறார்? ஆமேன் சொல்லுவீங்களா? இருக்கிற இடத்துல எழுந்து நின்று அறிக்கை செய்ய போகிறோம். இருக்கிற இடத்துல எழுந்து நின்று, ஆண்டவரே நான் உம்முடைய ஆலயம்ன்றதை அறியாம போயிட்டேன். என்னத்தை திம்போம், வெந்ததை திம்போம், விதி வந்தா சாவோன்ட்டு நான் வாழ்ந்துட்டேன். இனி வரப்போற நாட்கள்ல
நீங்க என்னுடைய தெய்வம், ஆவியாய் வசனமாய் இருக்கிற வார்த்தையாய் இருக்கிற ஆண்டவர் என் தெய்வம். அதான் யோவான்ல சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, இந்த வார்த்தை மாம்சமாகி நம் மத்தியில வந்து உலாவி இருக்கிறார், நமக்குள்ள தேவ ஆவியாய் தங்கி இருக்கிறார். ஆமீன். எத்தனை பேரும் விட்டு கொடுப்பீங்க? நீங்க விட்டு கொடுத்து இன்னைக்கு உண்மையா ஜெபிப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்குள்ள தங்கி இருக்கிறவர் இப்போ நுகத்தடியை முறிப்பார், இப்போ கட்டுகளை அறுப்பார், வியாதிகள் தன்னால மாறும், கண்ணீர் வேதனைகள் தன்னால மாறும், சிறையிருப்பு மாறும், கண்ணீர்கள் மாறும், கஷ்டங்கள் தீரும். வாயை திறப்பீங்களா? வாயை திறப்பீங்களா? ஐயோ இந்த பாவத்திலேருந்து என்னால் வெளியே வர முடியலையே, ஐயோ நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன்னு சொல்றீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவர். நீங்க இன்னைக்கு ஆலயமா விட்டு கொடுத்தீங்கன்னா உங்க உடம்பை விட்டு இருள்கள் நீங்கும், வியாதின்ற இருள் நீங்கும், பிரிவினைன்ற இருள் நீங்கும், கண்ணீர்ன்ற பிரிவினைன்ற இருள் நீங்கும், உறவு சீர்குலைவுகள் நீங்கும், அடைப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கும், தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும், கட்டி முடிக்காத வீடுகளை கர்த்தர் கட்டி கொடுப்பார், மந்திர சூனிய வல்லமைகள் ஒண்ணுமே இல்லாம போகும். எத்தனை பேர் நீங்க ஜெபிக்க போறீங்க? நீங்க ஒப்பு கொடுக்கும் போதே உங்க சரீரத்துல ஒரு மாற்றத்தை உண்டு ஆவறத பாப்பீங்க. நீங்க ஜெபிக்கும் போதே உங்க இருதயத்துல ஒரு பெரிய சமாதானத்தை பாப்பீங்க. விட்டு கொடுங்க. வாயை திறந்து ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. ஐயோ நோய்க்கும் பாரு, பேய்க்கும் பாரு, ஆண்டவர் கூடயும் இருக்கிறேன். அநேக நேரத்துல இந்த உலகத்து காரியங்கள்லயே நான் போய் என்ஜாய் பண்ணிடுறேன், இனி எனக்கு இது வேணாம். எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொல்லுங்க. நான் என் சரீரத்தை தேவ ஆலயமா ட்ரீட் பண்ணல, அந்த பாவத்தை மன்னிங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க? தூங்க வேண்டிய நேரம் தூங்கலப்பா, சாப்பிட வேண்டிய நேரம் சாப்பிடலப்பா, எனக்கு கொடுத்திருக்கிற குடும்ப உறவுகளோடு மகிழ்ந்திருக்க வேண்டிய நேரம் இருக்கலப்பா, கள்ள உபதேசங்களை நம்பி கெட்டு போயிட்டேன், வேதனையோடு வந்திருக்கிறேன், எங்களை மன்னிங்க. நீங்க தான் எங்களுடைய தெய்வம், நாங்க உங்களுடைய ஆலயம் என்பதை மறந்து வாழ்ந்துட்டனே, என்ன மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க. என்ன மன்னிங்கப்பான்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? வாயை திறந்து ஒப்பு கொடுங்க. அவ்வளவுதானா? நம்ம தேவனை விட நீதிமான்களா? நம்ம கர்த்தரை விட நீதிமான்களா? கர்த்தர் நமக்குள்ள தங்கி இருக்கிறாரா? கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறாரா? யோசிச்சு பாருங்க. அவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்தா வெளியரங்கமான கிரியையில தெரிஞ்சிருமே. தேவன் நமக்குள்ள இருந்தார்னா அவங்க கனியில தெரிஞ்சிருமே. ஆவியானவர் நமக்குள்ள இருந்தார்னா நம்ம பாவத்துக்கு செத்தவர்களும், நம்முடைய சரீரம் பாவம் செய்யறதுக்கு செத்ததும் நீதிக்கு பிழைத்து இருக்குமே. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல நான் கோட்டை விட்டு இருக்கிறேன், என் கண்ணு ரொம்ப நேரம் செல்போனை பார்க்குது, அதே கண்ணு பைபிளை பார்க்க முடியலையா? அவுட்டு. என் கண்ணு ரொம்ப நேரம் எனக்காக அழுவுது, எனக்காக தேடுது, ஆனா அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அழுவலையா? போச்சு. நான் ஆவியில செத்து போயிருக்கிறேன்னு அர்த்தம். தம்பி தங்கச்சி கேளு, ஆவியானவர் நிரப்புவார், ஆவியானவர் நம்மளை நிரப்பி நடத்துவார். அவர் பெருகணும். let him increase, let me decrease. சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால. ரிஹாந்தா டா டா போந்தேனே ஏ தேகே பேரேனே. வாயை தரங்க. வாயை மூடிக்கிட்டு இருக்கிறதுக்காக நம்ம வரல. மரித்தோர் மௌனத்தில் இறங்குறவர்கள் தேவனை துதியார்கள். ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுங்க. அம்மா ஒருவேளை புதுசா வந்திருக்கிறீங்களா? சொல்லுங்க, ஏசப்பா எனக்குள்ள வாங்கன்னு சொல்லுங்க. எனக்குள்ள வாங்க ஏசப்பான்னு சொல்லுங்க. உங்க வார்த்தைக்கு நீ எனக்கு நான் இடம் கொடுப்பேன் சொல்லுங்க. ஆண்டவர் பிள்ளைங்க, பைபிள் படிக்கிறவங்க, ஞானஸ்நானம் பெற்றவங்க, ரட்சிக்கப்பட்டவன்னு சொல்றவங்க, இனி அதிக நேரம் வசனத்தை எனக்குள்ள வைப்பேன் சொல்லுங்க. அக்கா வாயை திறங்கக்கா. ஏங்கா மௌனமா நிக்கிறீங்க? மௌனமா நிக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே இருந்திருக்கலாமே, சமயக்கட்டில் இருந்திருக்கலாமே, அண்ணன் நம்ம வேலையில இருந்திருக்கலாமே. நல்லா வாயை திறங்க. சிஸ்டர் ஏன் வாயை திறக்க மாட்டீங்க? மரித்தோர் மௌனத்தில் இறங்குறவர்களும் தேவனை துதியார்கள். வாயை திறங்க. உங்க சத்தம் கேட்கணும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு உங்க சத்தம் கேட்கணும்.